വണക്കം എല്ലാവർക്കും നമസ്കാരം. മലയാളത്തിൽ പറയണോ തമിഴ് പറയണോ അറിയില്ല. ശരി, രണ്ടു പേർക്കും, അതായത് ഞാനിപ്പോൾ തമിഴ്നാട്ടിലിരിക്കുന്നത് കൊണ്ട് തമിഴ് എൻ്റെ ഫ്രണ്ട്സിന് വേണ്ടിയും രണ്ടും മിക്സ് ചെയ്ത് പറയാം കേട്ടോ. ഇപ്പോൾ ഞാൻ ഇന്ന് ഒരു മുദ്രയെക്കുറിച്ചാണ് പറയണത്. അപ്പോൾ മുദ്രകൾ നമ്മളുടെ ശരീരത്തിൽ വളരെ പ്രധാനമായ ഒരു ഭാഗം അല്ലെങ്കിൽ ഒരു പാർട്ട് നമുക്ക് ചെയ്യുന്നുണ്ട്. നമ്മളുടെ ശരീരത്തിൽ ഒരുപാട് ഗുണങ്ങൾ നമുക്ക് മുദ്ര ഉപയോഗിച്ചുകൊണ്ട് ചെയ്യാൻ പറ്റും. അതായത് നമുക്ക് ഒരുപാട് ഹെൽത്ത് ഇഷ്യൂസ് ഉണ്ടെങ്കിൽ, എന്തെങ്കിലും ഹെൽത്ത് ഇഷ്യൂസ് ഉണ്ടെങ്കിൽ മുദ്രകൾ പിടിച്ചുകൊണ്ട് കുറേ നേരം നമ്മളുടെ മനസ്സിനെ കോൺസെൻട്രേറ്റ് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ അത് ശരിയാകും എന്നാണ് പറയുന്നത്. അപ്പോൾ നമ്മൾ ഇന്ന് പ്രധാനപ്പെട്ട അൻറാട് അല്ലെങ്കിൽ ദിവസവും നമ്മൾ ചെയ്യാൻ പറ്റുന്ന ഒരു മുദ്രയെക്കുറിച്ചാണ് ഇന്ന് നമ്മൾ പറയാൻ പോകുന്നത്. അതെന്താണെന്ന് പറയുന്നതിന് മുമ്പായിട്ട് നമുക്ക് ഈ മുദ്രകൾ കൊണ്ടുള്ള ഗുണങ്ങളെ പറയാം. അപ്പോൾ ഈ മുദ്രയുടെ പേര് സമാന മുദ്ര അല്ലെങ്കിൽ മുകുള മുദ്ര എന്ന് പറയും. ഈ നമ്മുടെ ശരീരത്തിലുള്ള പഞ്ചഭൂത ശക്തികൾ, അതായത് പഞ്ചഭൂതങ്ങൾ ഒരു നിലപ്പെട്ടിരുന്നു കഴിഞ്ഞാൽ നമ്മൾ ആരോഗ്യമായിരിക്കും എന്ന് പറയും, അല്ലെങ്കിൽ സമമായിട്ടിരുന്നു കഴിഞ്ഞാൽ നമ്മൾ ആരോഗ്യമാണെന്ന് പറയും. പ്രപഞ്ചത്തിലുള്ള പഞ്ചഭൂത ശക്തി പോലെ തന്നെയാണ് നമ്മളുടെ ശരീരത്തിലും പഞ്ചഭൂത ശക്തികളുണ്ട്. അതാണ് നമ്മളുടെ വിരലുകൾ. നമ്മളിപ്പോൾ പറയും ഈ വിരൽ ഇൻഡിക്കേറ്റ് ചെയ്യുന്നത് ഫയർ അല്ലെങ്കിൽ തീ, വായു, ആകാശം, ഭൂമി, അതുപോലെ നീര് അല്ലെങ്കിൽ വെള്ളം. അപ്പോൾ ഇങ്ങനെയുള്ള ഈ പഞ്ചഭൂത ശക്തികൾ നമ്മുടെ കൈക്കുള്ളിലും അതുപോലെ നമ്മുടെ ശരീരത്തിനുള്ളിലും ഉടനീളം അതിൻ്റെ ശക്തികൾ നമ്മുടെ ബോഡിയിൽ അതുപോലെ പ്രപഞ്ചത്തിലുമുണ്ട്. അപ്പോൾ ഈ പ്രപഞ്ചത്തിലുള്ള ആ ശക്തിയെ നമ്മളുടെ വിരലുകളാൽ അതിനെ എടുത്തുകൊണ്ട് നമ്മുടെ ശരീരത്തിലേക്ക് അതിനെ കൊടുക്കുക എന്നുള്ളതാണ് ഈ മുദ്രകൾ കൊണ്ട് ചെയ്യുന്നത്. അപ്പോൾ ഈ സമാന മുദ്ര എന്ന് പറയുമ്പോൾ ഈ സമാന മുദ്രയിൽ നമ്മളുടെ കൈകൾ ഈ 4 വിരലും ഈ തം ഫിംഗറിലേക്ക് ജോയിൻ ചെയ്ത് വെക്കുക എന്നുള്ളതാണ്. വളരെ സിമ്പിളാണ്. അപ്പോൾ എപ്പിടിനാ இந்த தமிழில் ഒന്ന് പറഞ്ഞോട്ടെ. எப்படின்னா இந்த 4 ஃபிங்கர்ஸையும் நம்ம வந்து இந்த தம் ஃபிங்கர்லேக்கு டச் பண்ணும்போது இந்த ஃபயர் நெருப்பில் இல்லை இந்த இதில் 4 எலமெண்ட்ஸும் ஜாயின் பண்ணி வைக்கும்போது எல்லாமே சமமாயிடும். அப்போ ஏதாச்சும் நம்மளோட பாடியில் பிரச்சனை இருந்தால், ஏதாச்சும் சமம் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலையில் இருந்துச்சுன்னா அதை வந்து சமப்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இந்த முத்ரா ரொம்ப அருமையான முத்ரை. டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய முத்ரை. காலையில், மத்தியானம், சாயந்தரம் செய்யலாம். 2 மினிட்ஸ் செஞ்சாலும் போதும். இல்லாட்டி மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் வைக்கலாம், தப்பொன்றும் இல்லை. ஏன்னா நம்மளோட பஞ்சபூத பிரகிருதியில் இருக்கிற அந்த யூனிவர்ஸில் இருக்கிற பஞ்சபூத சக்திகளை நம்மளோட உடலுக்குள்ள சமமாக கொண்டு போய் இந்த முத்ரை மூலியமாக நம்ம உள்ள உடம்புக்குள்ளே கொண்டு போகிறது தான் இந்த முத்ரை கூடிய ஒரு சக்தி. சமான முத்ரை செய்யும்போது உங்களுக்கு அந்த மேக்சிமம் அதோட பலன்கள் கிடைக்கும். இந்த முகுள முத்ரை செய்யறதுனால என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். நம்மளோட ஃபுட்டில் வர்ற ஏதாச்சும் பிரச்சனைகள், இல்லாட்டி நம்ம கேஸ் ட்ரபிள், நம்ம அசிடிக் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, இல்லாட்டி சாப்பிட்ற ஃபுட்டில் ஏதாச்சும் பற்றாப்பிழை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதே வந்து செரிமானம் பண்ணும். அதுக்கு வந்து வஜ்ராசனத்தில் உட்காந்து நம்ம இந்த முதிரையில் கொஞ்சம் நேரம் உட்காந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வலி உடம்புல இருந்துச்சுன்னா, இப்போ ஏதாவது பிரச்சனை, இப்போ தைராய்டு இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் காம் பண்ணிட்டு முகுள முதிரையில் ஒரு 2-3 மினிட்ஸ் உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த கை விரல்களை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு கொஞ்சம் நேரம் நம்மளோட, அதாவது ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் நம்ம உட்காரும்போது அதெல்லாம் கொஞ்சம் படிய கம்மியாயிட்டு வந்துட்டே இருக்கும், செரிமானம் ஆகிடும். அதே மாதிரி தலைவலி இருந்தால் இங்கே வச்சு நம்ம கவனித்து கொஞ்சம் நேரம் இருக்கணும். 5 மினிட்ஸ் நம்ம அந்த இடத்துல வச்சு நம்ம உட்காரும்போது அந்த தலைவலி கட்டாயம் குறையும். இதே மாதிரி என்ன பிரச்சனை, வயிற்று பிரச்சனை, என்ன கோளாறுனாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மனசை கட்டுப்படுத்தி ப்ரீதிங் பண்ணி அதுக்கப்புறம் நேரம் வச்சதுக்கப்புறம் அந்த பவரை அங்கே கொண்டு போய் சேர்த்தும் போது அங்கே இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும். அப்போது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இந்த மாதிரி பத்மாசனத்துலேயோ சுகாசனத்துலேயோ இல்லை சேர்லேயோ கூட உங்களுக்கு உட்காந்து இந்த 4 ஃபிங்கரு தம் ஃபிங்கரோட ஜாயின் பண்ணி வச்சு உட்காரணும். ரிலாக்ஸாக கண்களை மூடி உட்காரணும். சாப்பிட்ட பிறகோ இல்லை காலையிலையோ சாயந்தரமோ இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப அற்புதமான முத்திரை இது. நம்ம அதே மாதிரி 5 வாயு, அந்த பிராணன், அபானன், உதானன், வியானன், சமன், இந்த மாதிரி 5 வாயு தொந்தரவுகளையும் இது செரிமானம் பண்ணும். ஸோ நிறைய இது மட்டும் இல்லாமல் இந்த 5 எலமெண்ட்ஸையும் சரி பண்ணும்போது நம்மளோட பாடியில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும், வாத பித்த கபம், இந்த ஆயுர்வேதத்தில் சொல்கிற மாதிரி அந்த 3 பிரச்சனை தான் நம்மளை அதில் ஏதாச்சும் மாற்றங்கள் வந்தால் நம்ம ஆரோக்கியம் இல்லாமல் ஆகிடும். அப்போ அந்த பிரச்சனையும், அதாவது அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணக்கூடிய இந்த 3 வாத பித்த கபத்தை செரிமானம் பண்ணும். இந்த வாயு தொந்தரவுகளில் பிரச்சனை பண்ணும், வயர் கோளாறுகளை, வலி, இந்த பஞ்சபூத சக்திகளை ஒரு நிலைப்படுத்த, இந்த மாதிரி எல்லாமே சமன் பண்ணக்கூடிய சமான முத்ரா இது. ஸோ சமான முத்ரை பண்ணி நீங்கள் எல்லாரும் பயனடையுங்க. சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, ஆனந்தமாக இருங்க. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ.